அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மஈன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இந்த காணொலியில் மூன்றாவது பாகமாக யுகமுடிவின் நாளின் அடையாளங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதில் 20வது அடையாளமாக புதிய வகை கொள்ளை நோய் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய முன்னறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய வகை நோய் வந்து அதிகமானோர் மரணம் அடைவார்கள். ஆடுகளுக்கு வருகிற ஒரு வகையான நோயை போன்று கொள்ளை நோய் ஒன்று வந்து உங்களை பீடிக்கும். அதனால் ஏராளமானவர்கள் இறந்து போய்விடுவார்கள். நூல் சஹீஹ் புகாரி 3176. இது 1445 வருடங்களாக இது மாதிரி நிறையா நோய்கள் வந்திருக்கு. ஏன்னா யுகமுடிவு நாள் வரலையும் அது வரும் போல இருக்குது. சரி, அடுத்து 21வது அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம். அதாவது என்னுடைய மரணம் ஏற்பட்டு விட்டால் கியாம நாளை எதிர்பாருங்கள். சஹீஹ் புகாரியில் 3176வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி. இனி வர இருக்கிற யுகமுடிவு நாள் வரலையும் வர இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்களுடைய உம்மத் தான். சரியா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டாங்க, 1445 வருஷமாச்சு, இன்னும் வரலையேன்னு நினைக்கக்கூடாது. இது அவங்களுடைய காலம், இந்த காலம். ஆக இந்த காலத்தில் அவங்க நபியாக வந்துட்டாங்க, அவங்க மரணம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் எப்போ வேணாலும் யுகமுடிவு நாள் வரலாம் என்பதை தான் அதை சுட்டி காட்டியிருக்காங்க. அடுத்தது 22 உயிரற்ற பொருட்கள் பேசுவது. அது இன்றைக்கி பேசி நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ நான் இந்த பேசுகிற காணொலியை நீங்கள் கேட்குறதே உயிரற்ற பொருட்கள் தான். சரியா? அப்படிப்பட்ட ஒரு இது. அதாவது விலங்கினங்கள் மனிதனிடம் பேசும் வரையிலும், தோல் சட்டையும் செருப்பு வாரும் மனிதனிடம் பேசும் வரையிலும் யுகமுடிவு நாள் ஏற்படாது என்பது நபிமொழி. அகமது 11365. இதுவரை நிகழாத என்ன அடையாளங்களை இப்போ இனி நம்ம பார்க்க போகிறோம். 23 மாபெரும் யுத்தம். இது இன்னும் நடக்கலை, இனிமேல் தான் வரப்போகிறது. 2 மகத்தான சக்திகளுக்கும் இடையே யுத்தம் நடக்கும் வரை யுகமுடிவு நாள் ஏற்படாது. அவர்களுக்கிடையே மகத்தான யுத்தம் நடக்கும். இருவரும் ஒரே வாதத்தை மக்களுக்கு முன்வைப்பார்கள். இது புகாரில் 3609. மேலும் 24 அடையாளம் யூதர்கள் உடன் போர் செய்வது. அதாவது நீங்கள் யூதர்களுடன் போரிடாத வரை இறுதி நாள் வராது. நூல் புகாரி 2926. 25வது அடையாளம் காபா சேதப்படுத்தப்படுதல். யுகமுடிவு நாளில் கடைசியில் அபிசீனியாவை சேர்ந்த மெலிந்த கால்களுக்குள்ள, அதாவது மெலிந்த கால்கள் உள்ள மனிதர்கள் காபாவை அடித்து பால்படுத்துவார்கள். நூல் சஹீஹ் புகாரி 1596. அடுத்து 26வது யூப்ரட்டிஸ் நதியில் தங்க புதையல் வெளிப்படுறது. அதாவது யூப்ரட்டிஸ் அது பிராக்கெட்டில் வந்து புராத்துன்னு வருது. நதி தங்க புதையலை வெளியே தள்ளும். அதை காண்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம். நூல் சஹீஹ் முஸ்லிம் 7119. அடுத்து 37வதாக கஹ்தான் என மன்னரின் ஆட்சி. கஹ்தான் குலத்திலிருந்து ஒருவர் மக்களை தம் கைத்தடியால் ஓட்டி செல்பவராக தோன்றாத வரை யுகமுடிவு நாளே வராது. சஹீஹ் புகாரி 3517. அடுத்து 28வதாக அல் ஜஹ்ஜா மன்னர். அல் ஜஹ்ஜா என்ற பெயருடைய ஒரு மன்னர் ஆட்சிக்கு வராமல் உலகம் அறியாது. சஹீஹ் முஸ்லீமில் 5580வது ஹதீஸ். 29 வரி. அதாவது 29வது அடையாளம் வாரி வழங்கும் கலீஃபா. கடைசி காலத்தில் ஒரு கலீஃபா ஆட்சியாளர் தோன்றுவார். அவர் எண்ணி பார்க்காமல் செல்வத்தை வாரி வாரி வழங்குவார். இது நூல் சஹீஹ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து இன்னும் ஒரு 10 அடையாளங்கள் இருக்குது. இதை நாம் அடுத்த காணொலியில் பார்ப்போம். இறுதியாக இன்ஷா அல்லாஹ் இப்போ சொல்லப்பட்ட செய்திகளை
என்ன கொஞ்சம் கவனமாக கேட்டு நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா விளக்கம் சொல்கிற அளவுக்கு வீடியோ கூடுது, அதனால் செய்திகளை மட்டும் சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.